இன்றைய நாளிலே நாம தியானிக்க இருக்கிற பகுதி அது ஆமோஸ் புத்தகத்தின் 5ஆம் அதிகாரம். கடந்த 4 அதிகாரங்களையும் நாம பார்த்தோம். ஒவ்வொரு ஆண்டவரின் நியாய தீர்ப்பு ஒவ்வொரு பகுதிகளிலே எவ்விதமாய் செயல்பட்டது என்று சொல்லி நாம பார்த்தோம். இன்றைக்கு 5ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலும் ஒரு சுருக்கமான ஒரு தலைப்பு கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தோமானால் அது ஜஸ்டிஸ் அண்ட் வர்ஷிப், ஆராதனையும் ஆண்டவருடைய நீதியும் நியாயமும் என்று சொல்லி நம்ம அதுக்கு தலைப்பு வைக்கலாம். இப்ப இந்த 5ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கலாம். இப்போ முதல் 3 வசனங்களில நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல டைரக்டா யார்கிட்ட பேசுறாருன்னு சொன்னா தன்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் வம்சத்தார்களோடு பேசுகிறார். ஒவ்வொரு தீர்க்கதரிசி புத்தகத்திலும் நம்ம பார்த்தோம்னா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒவ்வொரு விதமாக அவர் சித்தரித்திருப்பார். இப்போ ஒரு சில இடங்கள்ல நம்ம எப்படி பார்க்கிறோம்னா ஒரு பெண்ணா சித்தரித்திருப்பார். ஒரு சில இடங்கள்ல ஒரு பகுதியாக ஒரு திராட்சை தோட்டமாக அப்படி அந்த விதமாக சித்தரித்திருப்பார். ஆனா இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா இங்க ஒரு பெண்ணாக தான் சித்தரித்திருக்கிறார். அதுவும் ஒரு கன்னி பெண்ணாக இந்த இடத்துல அதை சித்தரித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இங்க பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் முதல் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, நான் உங்களை குறித்து புலம்பி சொல்லும் இந்த வசனங்களை கேளுங்கள். தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் சொல்றது, நான் உங்களை குறித்து புலம்பி, எப்ப புலம்பல் பாடுவாங்க? ஏதாவது பெரிய துக்கம் ஏற்படும் போதுதான் புலம்பல் பாடுவாங்க. அந்த யூத ஜனங்களுக்கு அது ஒரு வழக்கம். பெரிய துக்கமான சமயத்துல அவங்க அநேக நாட்கள் புலம்பல் பாடி அவர்களுடைய குணாதிசயங்களை சொல்லி அவர்கள் நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் சொல்லி அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த துக்கத்தை சொல்லி இப்படியாக அந்த புலம்பல் இருக்கும். இப்போ அதை நான் பாடுறதை கேளுங்கன்னு சொல்றாரு. அப்ப இந்த 2ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, இஸ்ரவேல் என்னும் பெண் விழுந்தாள். என்ன வாசிக்கிறோம்? கன்னிகை விழுந்தாள். அதான் நான் சொன்னேன், மெய்டன் உமனா அவர் சித்தரிக்கிறாருங்க. அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். அது எடுத்த உடனே என்ன சொல்றாரு? அந்த கன்னிகை விழுந்தாள், அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பார் இல்லை, அவளுக்கு உதவி செய்வார் இல்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தேசத்தை பத்தி சொல்றாரு. அதாவது இஸ்ரேல் தேசத்துக்கு நேரிட போகிற ஒரு பெரிய அழிவை குறித்து அவர் பேசுறாரு. அந்த அழிவுல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு அவங்களால முடியாது அப்படிங்கிறதையும் அவர் அங்க குறிப்பிட்டு சொல்றாரு. அது என்னன்னு அங்க நம்ம பார்த்தோம்னா, அந்த ஒரு போருக்கு அப்புறம் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி அவர் சொல்லுகிறார். ஒரு போரின் மூலமாக நேரிடக்கூடிய பயங்கரங்களையும் அந்த இடத்துல அவர் சொல்றத நாம பார்க்கிறோம். இப்ப அது எப்படி அவர் அதை சித்தரிக்கிறாருன்னா, 1000 பேர் போனா அதுல 100 பேர் பாதிக்கப்படுவாங்க. அப்ப 100 பேர் போனா அதுல 10 பேர் தான் மீதியா இருப்பாங்க. அவ்வளவு பேரும் என்ன ஆவாங்க? அங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஒரு கம்பேரிசன் சொல்றாரு. 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள். இதுல நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கையும் ஒரு நல்ல செய்தி என்னன்னா, அவ்வளவு பேர் அழிஞ்சு போறது இல்ல, அதுல ஒரு பர்சன்டேஜ், ஒரு 10% மீதியானவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அங்க பார்க்கிறோம். இதை குறித்து உபாகமம் 28ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்துல கூட நம்ம இதை பற்றி வாசிக்கிறோம். சோ முதல்ல எடுத்த உடனேயே இந்த அதிகாரத்துல ஒரு துக்கமான காரியத்தை தான் பார்க்கிறோம். அவங்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை பார்க்கிறோம். அதுல அவங்க அழிந்து போகிறவர்களை தூக்கி எடுப்பாரோ, அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ ஆளே கிடையாது. அதுல ஒரு சூழ்நிலை எப்படின்னா, 1000 பேர் போனா அதுல ஒரு 100 பேர் தான் மீதியா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அங்க நாம பார்க்கிறோம். 100 பேர் போனா 10 பேர் தான் இருப்பாங்க. ஒரு 10% தான் அவர் சொல்றது. அப்போ இதுல நம்ம இதுல பாக்குறோம்னு சொன்னா, அந்த அழிவு நேரிடுவதற்கு முன்பாகவே இது சொல்லப்பட்டதுனால நமக்கு என்ன ஒரு வாய்ப்புன்னு சொன்னா, ஒரு மனம் திரும்புதலுக்கும் இந்த 10% இன்க்ரீஸ் பண்ண முடியும்.
கர்த்தரே ஒரு 10% நான் விட்டு வைப்பேன்னு சொல்றாரு இல்லையா? அந்த 10% நம்ம 20ஆவோ 30ஆவோ மாத்த முடியும். எப்படி? மனம் திரும்புதல் மூலமாக. அதற்காகத்தான் அதை முன்னாலேயே அறிவிக்கிறார், முன் அறிவிக்கிறார். கர்த்தர் எதையும் நமக்கு சொல்லும் போது அதுல ஒரு பெரிய திட்டம் அதற்கு பின்பாக இருக்கும். கர்த்தர் எதையாவது நமக்கு நிகழ்த்தும் போது, நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் போது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், அதற்கு பின்பாக ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை உணர்ந்து நாம் அந்த காரியத்தை செய்யணும். அப்ப உதாரணமா அவரு நோவா காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா 120 வருஷம் அவர் வந்து அந்த மக்களுக்கு மழை வரும் மழை வரும் மழை வரும்னு சொல்லி அவர் வந்து நோவாக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீ வந்து ஒரு போட்டை செய், ஒரு கப்பலை செய் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் செய்யறத ஒரு 120 வருஷம்னு சொன்னா அட்லீஸ்ட் அன்னைக்கு இருந்த வயசின்படி ஒரு ஜெனரேஷன் முழுசும் பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு 120ன்னு சொன்னா ஒரு 2-3 ஜெனரேஷன்ஸ் கூட பார்த்திருக்கலாம். அன்னைக்கான எல்லாரும் நிறைய நாள் வாழ்வாங்க. அதனால ஒரு 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 ஜெனரேஷனாவது பார்த்திருக்கும். ஆனா ஒருவரும் கூட திரும்பல. ஏன்னா அதன் பின்னால இருக்கிற அந்த பிக் பிக்சரை they have missed. ஆனா இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு என்னன்னு சொன்னா, இன்னைக்கு திடீர்னு நடக்குது, என்னென்னமோ புதிய புதிய காரியங்கள் நடக்குது. எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருடைய செயல்பாடு என்னன்னு அதுல நம்ம விளங்கி கொள்ள முயற்சிக்கணும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் மூலமாகவும் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் மூலமாகவும் நாம் இதை அறிந்து கொள்கிறோம். அவர் வந்து உடனே அவருடைய நியாய தீர்ப்பையோ அல்லது உடனே அவருடைய தண்டனையையோ செய்யறதில்லை. எப்பவுமே அதை அறிவித்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் அதை மெதுவா செய்வார். ஏன்னா he is waiting for us to repent. அதை நம்ம செய்யாததுனால தான் அவர் என்ன செய்யறாரு, அவருடைய கோபத்தை அவர் நிறைவேற்றுகிறதாய் நாம் பார்க்கிறோம். கடைசி நாட்கள்ல கூட, உபத்திரவ நாட்கள்ல கூட கர்த்தர் உடனுக்குடனே எல்லாம் செய்யறது இல்லை. ஒவ்வொன்றுக்கும் நிறைய கேப் விட்டு அவருடைய கோபாக்கினையை அவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் பண்ணுவாரு. முதல்ல செய்யும்போது கொஞ்சம் பேரை மீதி வைப்பாரு. அப்படியே கொண்டு வந்து கடைசியில தான் முழுமையாய் அழிப்பார். இந்த 3வது கலச அந்த அந்த கோபாக்கினையில தான் wrath of God will be complete. சோ அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சோ நாம இந்த காலங்களை பயன்படுத்தி கொள்ளணும். வசனம் 4 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். சோ இப்ப நம்ம செய்யாதது என்ன? அவரை தேடாம இருக்கும். நம்ம பலதை செய்யறோம், நம்மையே திருத்திக்கொள்ள நம்ம நிறைய காரியங்களை செய்யறோம். ஆனா கர்த்தரை தேடி கர்த்தருடைய உதவியோடு அதை செய்யாம இருக்கோம். But God expects us to seek him first. அதான் நம்ம இங்க பாக்குறது. நம்ம வேற வேற வித்தியாசமான முயற்சிகளை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம், பிரயாசிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், என்னமோ செய்யறோம். அது எதுவுமே தப்பு கிடையாது. ஆனா without seeking God, doing all these things is waste. அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், என்னை தேடுங்க அப்பொழுது பிழைப்பீர்கள். இங்க போட்டிருக்கு பாருங்க, பெத்தேலை தேடாதேயுங்கள், கில்காலை சேராதேயுங்கள், பெயர்சபாக்கு போகாதேயுங்கள். ஏன்னா இது எல்லாம் வந்து சிறையிருப்பின் இடம். ஏற்கனவே இது எல்லாத்துலயும் ஆண்டவரை தேடி ஆண்டவருக்கான பலிகளை செலுத்தி பரிசுத்தமாய் செய்வதை விட்டு விக்கிரகங்களுக்காக உங்களுக்கு இஷ்டமான காரியங்களை செய்த இடத்துல திரும்ப எனக்காக நீங்க பலியிடுறீங்க, அது நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். அவங்க முதல்ல விக்கிரகங்களுக்கு செய்யறாங்க, அதுக்கு 2 ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி, அனலும் இல்லை குளிரும் இல்லை, நான் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்றேன். அப்படிப்பட்ட ஜீவியத்தை கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக அவரை சார்ந்து முழுமையா இருக்கும்போதுதான் கர்த்தர் வந்து அதை அக்செப்ட் பண்றாரு. அதைத்தான் இங்க திரும்பவும் நமக்கு எச்சரிப்பா சொல்றாரு. 5ஆம் வசனத்தை பார்த்தோம். 6ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். சரி, ஒரு சில சமயத்துல இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல இன்னொரு காரியத்தையும் நம்ம பாக்குறோம். திரும்ப 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 அழுத்தமாய் சொல்லுவதை பார்க்கிறோம். ஏன்னா இது மக்களுக்கு சொல்லப்படுகிற இட் இஸ் டீச்சிங். அப்போ
அதை திரும்ப திரும்ப சொல்லும்போது அவங்களுக்கு அதை வந்து அவர் அழுத்தத்தையும் பண்றாரு. இன்னொன்று அவங்களுக்கு புரிந்து கொள்ளணுன்றதுக்காகவும் அதை திரும்ப திரும்ப சொல்றாரு. அதனால அவர் இங்க சொல்றாரு, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இன்னைக்கு அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஆராதிக்கிறதாகவும் பலிகளை செலுத்துவதிலும் அந்த ரிச்சுவல்ஸ், உபவாசம் இருக்கிறது, மற்ற இன்னும் பல காரியங்களை ஆண்டவருக்காக செய்யற காரியங்களை நம்ம செஞ்சிட்டோம்னா போதும், நமக்கு கர்த்தர் வந்து நம்ம மன்னிச்சிருவாரு, கர்த்தர் நமக்கு எல்லாம் நல்லா செய்து கொடுப்பாரு அப்படின்னு அன்றைய தினத்துல அன்றைய நாட்கள்ல மக்கள் நினைச்சாங்க. இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட மனநிலையில நிறைய பேர் இருக்காங்க. கேட்டா நாங்க ஊழியத்துக்கு அதை செய்வேன், இதை செய்வேன், இவ்வளவு பணம் கொடுப்பேன், நான் அப்படி இருப்பேன், ஆனா ஏன் இஷ்டம் போல நான் வாழ்வேன். அது பிரயோஜனமே இல்லை. The God does not want all this. அது அவர் சொன்னாராங்க பாருங்க, it will not matter how they engage in life outside of the sanctuary. சாங்சுவரியில, அதாவது ஆலயத்திற்குள்ளாக நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கையும் வெளியே வாழ்கிற வாழ்க்கையும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆலயத்துல இருக்கிறப்போ நம்மளுடைய பணிவு, நம்மளுடைய பரிசுத்தம், நம்மளுடைய ஆராதனை, நம்மளுடைய ஜபங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. அதே நம்ம தனியா இருக்கிறப்போ, வெளியே வீடுகள்ல இருக்கிறப்போ, மற்ற இடங்கள்ல இருக்கிறப்போ டோட்டலா டிஃபரன்ஸா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கர்த்தர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அதான் அவர் சொல்றாரு, there are two possibilities. ஒன்னு என்ன, டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். ரெண்டாவது என்ன, ரிசல்ட் ஆஃப் டூயிங் ஜஸ்டிஸ். நம்ம இப்படி ரெண்டும் கெட்டானா நம்ம ஒரு அதுலயும் காலு இதுலயும் காலுன்னு இருக்கிறத கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. அகைன் அண்ட் அகைன் the love of God calls his wayward ones. அது திரும்ப திரும்ப அதே தான் அவர் சொல்றாரு. God is likened to fire in Isaiah 10:17. இந்த இடத்துல என்னன்னு சொல்றாருன்னு சொன்னா, அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். இப்படியே நீங்க இரண்டு பக்கத்திலையும் காலை வச்சுக்கிட்டு ஒரு கிளியர் கட்டா ஒரு முடிவா நீங்க தீர்மானம் எடுக்கலன்னு சொன்னா, அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது ஏசாயா 10:17 புலம்பல் 2:3 எபிரேயர் 12:29 சகரியா 10:6 இவைகளில் எல்லாவற்றிலும் நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இவ்விதமான வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் அக்கினியின் மூலமாக அந்த தண்டனையை கொடுப்பார். நமக்கு முதல்ல நோவா காலத்திலே சொல்றேன், இனி நான் வந்து உங்களுக்கு மழையினால வெள்ளத்தினால உங்களை நான் தண்டிக்க மாட்டேன், அக்கினியினால உங்களுக்கு தண்டனை இருக்கும்னு சொல்லிட்டார். இப்போ அவர் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயுமே முடிவா கடைசியா சொல்றது என்னன்னா, தண்டனை அக்கினியின் மூலமாய் வரும். இப்ப 7ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம், நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையில் விழப்பண்ணுகிறவர்களே அவரை தேடுங்கள். திரும்பவும் என்ன சொல்றாங்கன்னா, seek the Lord. கர்த்தரை தேடு. அது வந்து நம்ம கடினமாக்கி கொண்டோமானால் இவ்வளவு கஷ்டம்தான். திரும்ப திரும்ப சொன்னா கூட அது தேட மாட்டாங்க. ஏன்னா முதல்லயே நம்ம கர்த்தரை தேடுகிற அந்த அனுபவத்துல இருந்தோம்னா நமக்கு சுலபமா இருக்கும். அது தேடாதபடிக்கு ஒரு மாதிரி கர்த்தரை விட்டு விலகி தூரமாய் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யறப்போ நம்மளால என்ன செய்ய முடியாது, கர்த்தரை தேடவே முடியாது. இப்ப இங்க என்ன போட்டிருக்குன்னு பாருங்க, இஸ்ரேல் has turned justice into wormwood. அதாவது நியாயத்தை எட்டியாக மாற்றி, எட்டிங்கிறத wormwood அப்படின்னு பாக்குறோம். அது என்ன, அது ஒரு செடி, அது பயங்கர கசப்பான செடி. சரியான நியாயமே எப்படி ஆக்கிக்கிட்டாங்க, ஒரு கசப்பான செடி ஆக்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அது ஒரு கசப்பானதாய் மாறிவிட்டது. அவங்களுடைய அந்த ஒப்ரசிவ் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டிவ் வேஸ்னால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, நியாயத்தை அவர்கள் வந்து மாற்றி விட்டார்கள். ஒரு கசப்பான காரியமா, சீக்கிரம் வாங்க, மாற்றி விட்டார்கள். அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னா, அவங்களுடைய
நியாயமான காரியங்கள், செய்ய வேண்டிய சரியான பொறுப்புகள் எல்லாம் மாறிடுச்சு. So in contrast to their unjust ways, they are reminded to consider him who is also the omnipotent Lord. எல்லா சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கக்கூடிய அவர் இந்த சுலபமாய் அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு கடினமாக்கிக்கிறாங்க. இப்ப நமக்கும் அந்த ப்ராப்ளம் உண்டு. நம்ம கர்த்தரிடத்திலே நாம நெருக்கமான ஜீவியத்தை ஜீவிக்கும் போது, கர்த்தரை பிரியமாய் வாழும்போது நமக்கு எல்லாம் சுலபம். அவரை ஏற்றுக்கொள்றதும், அவரை பிரியமாய் இருக்கிறதும், அதெல்லாமே நமக்கு சுலபமாய் இருக்கும். ஆனா அதே சமயத்துல நாம கர்த்தரை விட்டு தூரமாய் வாழுகிற வாழ்க்கையில நமக்கு கர்த்தரண்டை பிரியப்படுத்துறதோ அவரை தேடுறதோ ரொம்ப கடினமாயிடுது. இப்ப யூதாசுக்கு ஏன் அவ்வளவு கடினமாச்சுன்னு சொன்னா, முதல்ல இருந்தே கர்த்தருடைய காரியத்துல அவன் என்ன பண்ணா, கொஞ்சம் தூரமாவே இருந்தான். அவனுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருந்தான், அவனுக்குன்னு ஒரு காரியத்தை வச்சிருந்தான். அதன்படி நடந்தா அதை செய்யற, இல்லைன்னா செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால அவனால ஈஸியா காட்டி கொடுக்க முடிஞ்சது. காட்டி கொடுத்த பிறகும் கூட மனம் திரும்ப முடியல. அவன் ஏன் மனம் திரும்ப முடியலன்னா, அது அவனுக்கு கசப்பா போயிடுச்சு. அவன் உள்ளத்துல அது பெரிய கசப்பாய் மாறிவிட்டது. அதனால அவனுடைய முடிவுகள் வேற மாதிரி இருந்துச்சு. இதே பேதுரு கூட எந்த விதத்திலும் குறைவா இல்ல. அவன் ஒரு விதமா தப்பு செஞ்சிருந்தானா, பேதுரு வேற ஒரு விதமா தப்பு செஞ்சிருந்தான். டைரக்டா என்ன செஞ்சாரு, மறுதளிச்சாரு, தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா பேதுருவால மனம் திரும்ப முடிஞ்சது எப்படின்னு சொன்னா, அவர் அப்படியெல்லாம் ஒவ்வொரு தடவை சொன்னாலும் உடனுக்குடனே ஆண்டவர்கிட்டயே இருப்பார். ஆண்டவருடைய காரியத்தை உடனுக்குடனே சரி செஞ்சிருவார். ஆண்டவர் திட்டுவாரு, ஆண்டவர் இது தப்புன்னு சொல்லுவாரு, உடனே சரி செஞ்சிருவார். நீ என்ன இப்படி பிசாசு மாதிரி சாத்தான் மாதிரி பேசுற, நீ என்னை விட்டு போன்னுவாரு. ஆனா உடனே சரி செய்து அவரை பின்பற்றுவார். அதனால அவரால் என்ன செய்ய முடிந்தது, மனம் திரும்பவும், அவர் பின்னால அவரை தேடவும், அவருக்கு பிரியமாய் நடக்கவும் பேதுருவால முடிஞ்சது. அந்த மன கடினத்தை நாம செய்யக்கூடாது. அந்த ரிபல்லியஸ் ஆட்டிடியூட், அதுக்கு பதிலாக சரண்டரிங் ஆட்டிடியூட் நம்மகிட்ட இருக்கணும். நம்ம ஹம்பிள் ஆட்டிடியூட் இருக்கணும். தாழ்த்துகிற ஒரு குணநலம் நம்ம இடத்தில் இருக்கணும். அப்பொழுதுதான் நாம் என்ன செய்ய முடியும், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க முடியும். ஸோ எட்டியை போல நம்முடைய காரியங்கள் மாறிவிடக்கூடாது. கசப்பான உணர்வுகள் நம்ம இடத்துல வரக்கூடாது. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல கூட கடைசியில வாசிக்கிறோம், கசப்பான உணர்வுகள் நம்ம இடத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யறோம்னா, ஆவியானவரையே நம்ம என்ன பண்றோம், துக்கப்படுத்துறோம். இப்படியெல்லாம் நம்ம வசனங்களை வாசிக்கிறோம். ஸோ நம்மகிட்ட கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் இருக்கணும். கர்த்தரை வெறுக்கிற, கர்த்தரை கடினப்படுத்துகிற கசப்பான காரியங்கள் நம்ம இடத்துல காணப்படக்கூடாதுங்கிறத நம்ம அங்க வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர் அருமீனையும் மிருக சிரீஷத்தையும் உண்டாக்கினவர் அப்படின்னு சொன்னா என்னன்னா, வானத்துல இருக்கக்கூடிய டிஃபரண்ட் கான்ஸ்டலேஷன்ஸ், நட்சத்திரங்கள், அந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய பெரிய ஸ்கைல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிளானட்ஸ், அப்புறம் அந்த மாதிரியான காரியங்கள், அதையெல்லாம் உண்டாக்கினவர் யாரு, நம்முடைய கர்த்தர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்த காரப்படுத்துகிறார். என்ன சொல்றதுன்னா, காட்ஸ் கண்ட்ரோல், காட்ஸ் சாவரனிட்டி. அவரால மரண இருள் அப்படியே ஒன்னும் செய்ய முடியாது, பயம், முடிவு அப்படிங்கிற சூழ்நிலையை அவர் என்ன செய்ய முடியும், அப்படியே வெளிச்சமாக்க முடியும். விடியற்காலம், ஒரு நம்பிக்கைக்குள்ள ஒரு விடியற்காலமாய் மாற்ற முடியும். அநேகர் இன்னைக்கு ஐசியூல எல்லாம் இருக்காங்க. அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா, அது அந்த ஐசியூல இருக்கும்போது, அந்த ராத்திரி நேரம், யாருமே வியாதியா இருக்கும்போது, சிக்கா இருக்கும்போது, அந்த ராத்திரி நேரங்கள் ஒரு பயங்கரமான, ஒரு பயமான நேரங்கள். என்ன ஆகும், எப்படி நடக்கும், என்ன முடியும் அப்படின்னு ஒரு ஆங்ஸைட்டி உள்ள ஒரு நேரம். ஆனா அதே நேரம் அவரை கர்த்தர் அந்த இடத்துல இன்டர்வீன் பண்ணாருன்னா, ஒரு நம்பிக்கையுள்ள நேரமாக, ஒரு நம்பிக்கையுள்ள விடியற்காலமாக, விடியற்காலத்துல எல்லா பயங்களும் நீங்கி ஒரு புது நம்பிக்கைக்குரிய ஒரு காலமாய் அதை அவரால் மாற்ற முடியும். அதே சமயத்துல
பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துபவர். நல்லா எல்லாம் நார்மலா நல்லா இருந்துட்டு இருக்கும். திடீர்னு என்ன ஆகும்? the whole thing will change. சடனா மாறிடும். பகல் ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். இதையெல்லாம் செய்தது யாரு? அருமீனியும் மிருக சிருஷ்டியையும் உண்டாக்கினவர். the one who made the constellations. அவர் என்ன செய்யறாருன்னா, சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். இன்னைக்கு நடக்கிற காரியம். சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து மழையாய் அது பூமியின் மேல ஊற்றும்படியாக செய்கிற ஆண்டவர். அவருடைய பெயர் என்ன? கர்த்தர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். 8ஆம் வசனத்துல நாம இப்படியாக வாசிக்கிறோம். இது அர்த்தம் என்னன்னா, God of order now brings punishment on a people who have brought about disorder. எல்லாம் சீராய் நடந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனா துணிகரமாக இந்த சீராய் நடந்து கொண்டிருக்கிற காரியத்துல அத டிசார்டரா, அது தவறான விதத்துல வழிகை சீர்படுத்தாதபடி நடத்துகிற, ஒழுங்கீனமாய் நடத்துகிற சூழ்நிலையில கர்த்தர் தண்டனையை வரவழைக்கிறார். இதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதாவது God's eyesல Israel has ceased to be a right and ordered society. ஒரு ஒழுங்கான சீரான ஒரு ஜனங்களாய் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இல்லாததுனால, கர்த்தருடைய பார்வையில அவர்கள் அப்படி இல்லாததினால என்ன நடக்குது? இருளான காரியமா இருந்தாலும் அதை அவர் வெளிச்சமாக்க முடியும். அதே சமயத்துல பகல்ல வெளிச்சமான காரியத்துல கூட திடீர்னு இருளை ஏற்படுத்த முடியும். பூமியில நீரை சமுத்திரத்திலிருந்து வரவழைத்து ஊற்ற முடியும். ஊற்றுகிறவர். அப்படின்னா இன்றைக்கு நடக்கு 20 சென்டிமீட்டர்ஸ் 25 சென்டிமீட்டர்ஸ்னு இந்தியாவுல, தமிழ்நாட்டுல குறிப்பா பல இடங்களில மழை பெய்து கொண்டிருக்கிறது. வித்தியாசமானது. இதுவரைக்கும் பெய்யாது. இதுவரைக்கும் பெய்யறது 6, 7 அப்படின்னு இருக்கும். அதுவே பெரிய மழையா நமக்கு தோணும். இப்ப என்னன்னா 20, 25 கொட்டி தீர்க்குது. அப்படி ஆண்டவருடைய தண்டனை இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்போ? ஒழுங்கீனமான ஒரு ஜீவியம், எல்லாம் சீரா இருக்க வேண்டிய இன்னைக்கு வந்து அப்படித்தான் இருக்கு. எந்த பிரின்சிபலும் கிடையாது. ட்ரெஸ்ல, பேச்சுல, பழக்க வழக்கங்கள, ஏதாவது கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையா இன்னைக்கு பார்க்கணும்னா ரொம்ப ரேரா இருக்கு. ரொம்ப ரொம்ப ரேரா இருக்கு இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன்ஸ்ல. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது கர்த்தர் அதை அருவருக்கிறார். கர்த்தர் அப்படி தண்டிக்கிறார். 9, 10, 11 அரணான ஸ்தலத்தின் மேல் பால்கடிப்பு வரத்தக்கதாய் அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகுவடைய பண்ணுகிறவர். ஒலிவ முகத்திலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். இன்னைக்கு நடக்குது இல்ல? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எந்த டீச்சிங்கும் பிடிக்காது. ஏதாவது நல்ல காரியத்தை நீ இப்படி செய்யாத, இது தப்பு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பிடிக்காது, வெறுக்கிறார்கள். அது பெற்றோரா இருந்தாலும் சரி, டீச்சர்ஸா இருந்தாலும் சரி, சண்டே ஸ்கூலா இருந்தாலும் சரி, அவங்க இஷ்டத்துக்கு நம்ம போகிற வரைக்கும் அவங்க அமைதியா இருப்பாங்க. அவங்க செய்யற எதையாவது நம்ம செக் பண்ணோம்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. 11ஆம் வசனத்துல பாக்குறோம், நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள், ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டத்தை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பதில்லை. நம்ம 121ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், கையின் பிரயாசத்தை சாப்பிடுவது ஒரு ஆசீர்வாதம். நம்ம விதைச்சோம்னா அது விளைச்சல், அந்த விளைச்சலை அனுபவிக்கிறது ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு எவ்வளவு இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம், எல்லாம் நல்லா விதைச்சு அறுவடைக்கு ஆன சமயத்துல பூரா தண்ணியில மூழ்கி அழுகி போயிட்டு. அப்படி அறுவடை செய்து வைத்திருந்த நெல் மூட்டைகள்
பூரா அழுகி போய் நெல் முளைத்து வேற தானியமா இல்லாம செடியா முளைச்சிருச்சு. வாழை மரங்க அப்படியே மொத்தமா கொலையா சாஞ்சிருச்சு. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கண்கூட பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தண்டனைகளை ஆண்டவர் ஏன் கொடுக்கிறாருன்னா, அவர் சொன்னதை நம்ம செய்யல. துணிகரமாய் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது ஒரு காரியம். ஆமோஸ் told us the cause of coming judgment. வரக்கூடிய நியாய தீர்ப்பை பற்றி ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அது என்ன? அவங்க முக்கியமா செய்யறது என்னன்னு சொன்னா, செய்ய வேண்டிய சீரான வாழ்க்கையை அவர்கள் வாழவில்லை. அதற்கு பதிலாக ஏழை எளிய மக்களை ஒடுக்குகிறது, நியாயமில்லாம வரிகளை அவர்கள் மேல தீட்டுகிறது, கொடுமைப்படுத்துகிறது, அநியாயமா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்காம கொத்தடிமைகளாய் அவர்களை நடத்துறது, இவ்விதமான காரியங்கள் எல்லாம் இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்து அவங்கள்ட்ட இன்னும் என்ன முக்கியமான காரியம்னு சொன்னா, இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி நல்ல பணக்காரங்களா நல்ல செழிப்பா இருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை, அன்னைக்கு இஸ்ரேல் தேசங்களுக்கு செழிப்பே திராட்சை தோட்டம், அத்திமரம். அதனால திராட்சை தோட்டங்களை எல்லாம் நட்டு எல்லாம் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் அவங்களை எல்லாரும் என்ன செய்வாரு? நஷ்டப்படுத்துவார். அது அவர்கள் கைக்கு வராது. அவங்க நடுவாங்க, ஆனா அந்த பலனை, அந்த பழங்களை அவங்க அறுவடை செய்ய முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அவர்களை தண்டிக்கிற தேவனாய் இருக்கிறார். They must begin to simply seek good and not evil. இதுதான் ஒரே சொல்யூஷன். கர்த்தரை அவங்க தேடணும், நன்மையானதை அவர்கள் தேடணும். They must transform their corrupt courts and establish justice in the gates. அவங்க இந்த கொத்தடிமைகளாய் மக்களுக்கு அநீதி செய்கிறதை விட்டு நியாயம் செய்தார்களானால், நன்மையானதை செய்பவர்களானால், மக்களுக்கு நலனை காட்டுபவர்களானால் தண்டனைக்கு தப்புவிக்க முடியும். அதான் ஒரே சொல்யூஷன். அவங்க செய்த காரியத்துக்கு அவங்களுக்கு தண்டனை என்னன்னா அழிவு. விதைப்பாங்க, ஆனா பலன் பெற்றுக்கொள்ள முடியாது. சோ கையின் பிரயாசத்தை அனுபவிக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்னா அதுக்கான பலனை நாம பெற்றுக்கொள்ளணும். அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நம்முடைய பலனோ சாமர்த்தியமோ கிடையவே கிடையாது. கர்த்தர் அதை வழி நடத்தினார். அந்த கையின் பிரயாசத்தை நாம் அனுபவிக்கிறோம். அதை அனுபவிக்காமல் இருக்கும்போது அது சாபம், நாம் செய்த பாவத்துக்கான தண்டனை. 12, 13, 14 வசனங்கள்ல என்ன வாசிக்கிறோம்? உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, அந்த வாசல்கள், ஒவ்வொரு இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில அந்த கோட்டை சுவர் இருக்கும். கோட்டை சுவரில் வாசல்ல அந்த நகரத்தில் உள்ள நல்ல பெரிய பணக்கார மக்கள், நல்ல மக்களுடைய பலருக்கு நீதி சொல்லக்கூடிய ஜட்ஜஸ், நியாயம் விசாரிக்கிற மக்கள், அவங்க சொன்னா அதுதான் நியாயம், அவங்க தண்டிச்சா அதுதான் தண்டனை. அப்பேற்பட்ட ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஜனங்கள் இருக்கக்கூடிய வாசல், அந்த கேட்ஸ், அதுதான் டிசைட் பண்ணுவாங்க. இப்ப லோத் எடுத்துக்கோங்க, லோத்தும் அப்படிப்பட்ட ஒரு வாசல்ல இருந்து நியாயம் சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். ரூத் எடுத்துக்கோங்க, போவாஸ்க்கு அவருடைய நியாயத்தை எங்க பார்த்தாங்கன்னா அந்த வாசல்ல பார்த்தாங்க. இப்படி அந்நாட்களில அவங்க தங்குகிற நகரங்களின் வாசல்கள் தான் அவங்களுக்கு கோர்ட் மாதிரி. அங்க ஜட்ஜஸ் நியாயம் விசாரிப்பாங்க, அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க. அந்த தீர்ப்புகள் தான் அவங்களுக்கு அது சரியான ஒரு தீர்ப்பு. இப்போ இங்கேயும் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த 12ஆம் வசனத்துல நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கின்னு என்ன, இன்னைக்கு அது சர்வசாதாரணமா இருக்கு. லஞ்சம்.
அவங்க யார் அதிகமா பணம் கொடுக்குறாங்களோ அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நியாயம் மாறிடும். அப்படி நியாயத்தை புரட்டுகிற ஒரு நிலைமை. இதையெல்லாம் கர்த்தர் அவ்வளவு தூரம் தண்டிக்கிறார். இன்னைக்கு இது சாதாரண ஒரு வாழ்வியல் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருடைய டே டு டே ஆக்டிவிட்டியா மாறிடுச்சு. ஆனா கர்த்தர் அதை புரட்டுகிறார், கர்த்தர் அதை தண்டிக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில நாம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்து அங்க போட்டிருக்கு, புத்திமான் அந்த காலத்திலே மௌனமா இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா அந்த காலம் தீமையான காலம். இவ்வளோ தூரம் கொடுமையானதுனால நம்ம அவங்களுக்கு போதிக்கிறதோ அவங்கள தடை செய்யறதோ முடியாது. இன்னைக்கு கூட இன்றைய நாட்கள்ல கூட நம்ம என்ன பார்க்கிறோம், நியாயத்தை சொல்லறதுக்கு யாருமே இல்லை. அப்படியே ரோட்ல அடித்து அவங்கள கொலையே செஞ்சிடறாங்க. ஆனா அதை பற்றி பேசுறதுக்கோ அதை பற்றி அவங்களுக்கு நியாயம் வர்றதோ இன்னைக்கு இல்லை. அப்ப அந்த மாதிரி சமயத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, புத்திமான் அந்த காலத்திலே மௌனமா இருக்கணும். மௌனமா இருக்கணும்னா நம்ம போய் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. ஆனா இதை பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது, ஜெபிக்கணும், பெருமூச்சோடு ஜெபிக்கணும். கர்த்தர் நம்ம அப்படி பெருமூச்சுகளோடு ஜெபிக்கும் போது அதை கணக்குல வைக்கிறார். பார்த்துட்டு சும்மா இருக்கணும்னு சொன்ன உடனே அசட்டையா இருக்க சொல்லி கர்த்தர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். அதற்கான பாரத்தோடு கண்ணீரோடு நாம என்ன செய்யணும்னா ஜெபிக்கணும். இன்னைக்கு ஒரு குடிகாரன் ஏதோ தவறு செய்யறான், இல்ல கொலை செய்யறான்னா அவனுக்கிட்ட போய் நாம எதுவும் தடை செஞ்சா நமக்கு தான் அதை எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்க தான் முட்டாளுவாங்க. ஏன்னா அவன் நம்மள அடிப்பான், நம்மையும் அடித்து கொள்ளுவான். ஆனா நாம என்ன செய்யணும், அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம நம்மளை பாதுகாத்து ஆனா நம்ம முழங்கால நின்று ஜெபிக்கிறவர்களாய் காணணும். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். ஒரு பெரிய பாடத்தை அங்க சொல்றார். முட்டாள்தனமா போய் அவங்களோட மோதி பிரச்சனைகளை உருவாக்காதபடி நீங்க அமைதியா இருந்து, அந்த காலத்துல மௌனமா இருந்து ஜெபித்து அவர்களுக்காக முழங்கால் யுத்தம் செய்து போராடி நீங்க காரியத்தை செய்யும் போது கர்த்தர் உங்களோட இருப்பார். சேனைகளின் கர்த்தர் உங்களோட இருப்பார். அவர் நமக்காக யுத்தம் செய்வார். இப்போ அதை இங்க என்ன நம்ம வாசிக்கிறோம் சொன்னா, கமெண்ட்ரி என்னன்னு வாசிக்கிறோம், Israel is encouraged to seek the good and reject evil. First point. நன்மையானதை தேடுங்க, தீமையானதை விட்டு விலகுங்க. ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை இஸ்ரேல் ஜனங்கள் நம்புறாங்க. ஆனா அவங்களுடைய அநியாயமான பழக்கங்களினால கர்த்தர் அவர்களோடு இருக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. கர்த்தர் அவர்களோடு இருக்கணும்னு தான் எப்பவுமே விரும்புறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கவே விரும்புகிற தேவன், அவர்களோட கூடவே இருக்க விரும்புகிற தேவன். ஆனா என்ன நடக்குது, இவங்க தவறான பாதையை தெரிந்து கொள்றதுனால கர்த்தரால அவர்களோடு கூட இருக்க முடியாதபடி சூழ்நிலைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் தீமையை வெறுத்து நன்மையை நாடும் போது கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். அதுதான் அங்க முக்கியமான கண்டிஷன். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, வாசல்கள், அந்த கேட்ஸ், சிட்டி கேட்ஸ். அங்க என்ன நடக்குது, ஒரு நல்ல நேர்மையான நீதி நியாயங்கள் நடக்கும்போது கர்த்தர் அங்கிருந்து அந்த காரியங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா இங்க என்ன நடக்குது, எல்லாம் தவறான எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஒரு அவர்களுடைய காரியங்களை சுரண்டி அவர்களை அதிகமாய் ஒப்ரெஸ் பண்ணி அநியாயமான நீதிகளை செய்யும் போது கர்த்தர் அவர்களோடு அவர் இருப்பதில்லை. இந்த மாதிரியான சூழ்நிலைகளில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரே காரியம், நீங்கள் இதுல தலையிடாதபடி மௌனமாய் இருந்து, அது எங்க சர்ச்சில் நடந்தாலும் சரி, குடும்பத்துல நடந்தாலும் சரி, உங்க ஆபீஸ்ல நடந்தாலும் சரி, சமுதாயத்துல நடந்தாலும் சரி, பல சமயங்களில நம்ம அமைதியா தான் இருக்க முடியும்.
நாம தலையிட்டு வீணான பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ள முடியாது, கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைக. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயம் நீதி செய்வார். நாம அந்த நேரத்துல என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். அந்த காரியங்களில போய் போராடக்கூடாது. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால நம்ம அமைதியா இருக்கும்போது கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்து வழக்காடுவார். காரியங்களை சாதகமாக்கி கொடுப்பார். இப்போ அடுத்த 3 வசனங்கள் 15, 16, 17. இந்த வசனங்கள்ல நம்ம என்ன பார்க்கிறோம்? நீங்கள் தீமையை விருத்து நன்மையை விரும்பி ஒலிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பின் மீதியானவர்களுக்கு இறங்குவார். பாத்தீங்களா? கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நன்மையை விரும்பி நியாயத்தை செய்தீங்கன்னா கர்த்தர் இறங்கி அவர் அங்க நடக்கிற அநியாயத்தை பார்த்து தண்டிக்க விரும்புகிற தேவன். ஆனா நாம செய்யற ஒரு கொஞ்சம் பேர் உண்மையாய் நன்மை செய்கிறதுனால கர்த்தர் மனம் மாறி மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஆதலால் ஆண்டவரும் சேனைகளும் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும். நான் உன் நடுவே கடந்து போவேன். பாருங்க, கர்த்தர் ஒரு தண்டனையா அந்த இடத்துல அந்த வசனங்களை சொல்றத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் நீங்க நல்லதே நியாயம் செய்யும் போது மனமிறங்கி கொஞ்சம் பேரை காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்காரு. ஆனா மெஜாரிட்டி பீப்புள் என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கு விரோதமா காரியங்களை செய்யறாரு. நீதி நியாயங்களே இல்லை, உண்மை இல்லை, பரிதானம் விளங்குகிறது. அங்க லஞ்சம் ஊழல் எல்லாம் நடக்குது, கரப்ஷன் இருக்குது, பர்வர்ஷன் இருக்குது, நியாயமே இல்லாம இருக்கு. இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலை, இன்றைக்கு வாழுகிற சூழ்நிலை அப்படியேதான் இருந்துச்சு. அன்றைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஆமோஸ் தீர்க்கதரிசி வாழும் போது அப்படித்தான் இருந்தது. 10 கோத்திரத்துல இருக்கிற அந்த மக்கள் இவ்விதமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். வடபகுதியில வாழ்ந்த மக்களுக்கு தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் சொல்றாரு. இந்த 10 கோத்திரத்தாரு இந்த விதமாய் செயல்படுறதுனாலதான் கர்த்தர் சொல்றாரு, யோசேப்பில் மீதியானவர்களுக்கு இறங்குவார். யோசேப்புன்னா யாரு? இப்ராஹிம் கோத்திரத்தார், மனாசா கோத்திரத்தார். அவங்க ஏதோ கொஞ்சம் கர்த்தருக்கு உண்மையா இருந்தா அவங்கள தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே சமயத்துல மற்றவங்க எல்லாரும் ஓலமிடுவார்கள், அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுவார்கள், பாட அறிந்தவர்களை புலம்புவார்கள். அந்த காலத்துல ஃபியூனரலுக்கு பாட்டு பாடும்போது புலம்புறது ஒரு புலம்புதல் அவங்களுடைய பழக்கம். இதற்கென்று சில பேரை வச்சிருப்பாங்க. ஒப்பாரி பாடுறதுக்குன்னே கொஞ்சம் பேரை ஒரு கூட்டத்தார் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒப்பாரி பாடுறவங்களோட கூட விவசாயிகள், ஏன்னா ஆமோஸ் ஒரு விவசாயிகள், அந்த மாதிரி சில விவசாயிகளையும் இந்த விதமான ஒப்பாரி பாடுவதற்கு அவர் புலம்பல் பாடுறதுக்கு அந்த அளவுக்கு இந்த ராஜ்யமே புலம்பல் பாடுமா. அப்ப கர்த்தர் அப்படியே கடந்து போவாராம். நடந்து இந்த காரியத்தை எல்லாம் பார்த்து கடந்து போவார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, அகெயின் அண்ட் அகெயின் சீக் குட் அண்ட் நாட் ஈவில். நன்மை செய்வதற்கு தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், தீமையை அல்ல. அந்த வாசல்களில் நியாயங்களை செய்யுங்க, சரியான நீதியை செய்யுங்கள். அடுத்ததா அந்த அந்த செய்யாததுனால எழும்புகிற புலம்பல்களும் ஓலங்களுக்கும் கர்த்தர் இப்படியாக அதற்கென்றே ஒப்பாரி பாடுகிற ஒரு சில கூட்டத்தார் உண்டு. அவங்க அந்த ஒப்பாரி செல்கிறவங்க அவங்களுக்கு ஸ்கில்ஃபுல் லமெண்டர்ஸ் பேரு. அதுதான் அவங்களுடைய வேலையே. ஒப்பாரி பாடுறத ஒரு திறமையா ஒரு சிறப்பா செய்வாங்க. ஆனா அவங்க அந்த ஜனங்கள் பத்தாதான்.
ஏன்னா எல்லா பக்கத்திலயும் செய்ய வேண்டி இருக்கிறதுனால அவங்க நம்பர்ஸ் குறைஞ்சிரும்னு சொல்லி விவசாயிகளை எல்லாம் அந்த விதமாய் புலம்பல் சொல்லும்படியாக ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுவதாக நம்ம பார்க்கிறோம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 17 19 வசனங்கள்ல இந்த காரியத்தையும் அங்கேயும் எரேமியா தீர்க்கதரிசி குறிப்பிட்டிருக்கிறத பார்க்கிறோம். எரேமியா சொல்லுவது யூத ஜனங்களுக்கு எருசலேம்ல, ஆமோஸ் சொல்றது வடபகுதியில் உள்ள 10 கோத்திரத்தாருக்கு. ஆனா அந்த மெத்தடெல்லாம் அதே தான், அவங்களே தான் செய்யறாங்க, அதே மாதிரி தான் செய்யறாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு கர்த்தர் கோபாக்கினியை ஊற்றுவார். அவங்க நஷ்டப்பட்டு, ஏன்னா இவங்க இவ்வளவுலாம் புலம்பல் செய்வாங்களே ஒழிய நீதியையோ நியாயத்தையோ நன்மை செய்வதையோ தேடுகிறதே கிடையாது. அவ்வளவுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சீக் குட் அண்ட் நாட் ஈவில், இவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஆனா அதை மாத்திரம் அவங்க செய்ய முடியல. அவங்க தீமையை செய்யறதும் தவறான காரியங்களை செய்வதும் தண்டனைகளுக்குள்ளாகிறதும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நாம கூட நம்முடைய வாழ்க்கையில நாம நன்மை செய்யறதுக்கு மிகவும் கஷ்டப்படுறோமா? சரின்னு நமக்கு எதுன்னு தெரியும், ஆனா அதை செய்யறதுக்கு நமக்கு கடினமா இருக்கிறதா? ஒருவேளை நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மளை ரொம்ப கேலி பண்ணுவாங்க, இல்ல அது அவ்வளவு சுலபம் அல்ல, எல்லாருடைய மற்றவங்களுக்கு முன்பாக அதை எதிர்பார்க்க முடியாது. இப்போ சில ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா உண்மையான கிறிஸ்தவர்கள் ஒருத்தர் தான் இருப்பாங்க. இவங்க பணம் லஞ்சம் வாங்காததுனால அங்க இருக்கிற 10 பேர் அந்த டிபார்ட்மெண்ட்ல கஷ்டப்படுவாங்க. அவங்க எல்லாரும் இவரை நீங்க மிரட்டுவாங்க. நீ ஒருத்தர் வாங்காததுனால எங்களை எல்லாம் பிரச்சனை ஆகுது, உன்னால எங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஆகுது, இப்படியெல்லாம் நெருக்கங்கள் வரும். ஆனா இதையெல்லாம் மீறி கர்த்தருக்காக அவர் வித்தியாசமா இருக்கிறது கடினம். இந்த ஜனங்க என்ன பண்றாங்க? அப்படியான சூழ்நிலையில இந்த மக்களுக்காக வேண்டி அவங்களும் காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணும்போது கர்த்தர் அந்த மாதிரியான ஜனங்களை அவர் தண்டிக்கிறவரா இருக்கிறார். அவர் கேட்கிறார், சி குட், அதுல நிலைச்சிரு அப்படின்றார். இந்த ஜனங்களை இத்தனை காரியங்களை செய்துட்டு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களா இருக்கிறார். இவ்வளவு அடிக்கடி கர்த்தர் எச்சரித்து இந்த சின்ன சின்ன விஷயங்களை தவறு செய்து சரியான நீதி கொடுக்காம நியாயம் கொடுக்காம இப்படியான கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்களை மக்களை ஒடுக்குகிற இந்த காரியங்களை எல்லாம் செஞ்சுட்டு கூட அவங்களும் என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய நாளை விசாரிக்கிறவர்களாய் விரும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனம் என்ன சொல்லுது? அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாய் இருக்கும். கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள்னு சொன்னா அவருடைய வருகையின் நாள். அது எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்காம அந்தகாரமா இருக்கும். இன்னைக்கு அவர் திரும்ப வரும்போது அவருடைய வருகையை கண்டு நம்ம பயப்படுவோமா? அவருடைய வருகையை கண்டு ஓடி ஒளிவோமா? அல்லது அவர் வருகையை கண்டு நம்ம பாவத்தினால நம்ம செய்த குற்றங்களினால புலம்புவோமா? அல்லது அவரிடத்துல மன்னிப்பை பெற்றவர்களாய் சந்தோஷமாய் அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருப்போமா? இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னா, எல்லாத்தையும் செஞ்சிட்டும் கூட கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களா இருக்கிறோம். 10 பேர் போனாங்க, மனவாட்டிகள் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போனாங்க. 10 பேர் போனாங்க, எல்லாரும் காத்திருந்தாங்க, கர்த்தருக்காக காத்திருந்தாங்க. ஆனா 5 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. 5 பேர் செலக்ட் ஆகல. காரணம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாரும் ரெடியா இருந்தாங்க, கர்த்தருக்கு எதிர்பார்த்து இருந்தாங்க, ஆயத்தமா இல்லை. 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தமா இல்லை. இதான் வித்தியாசம். அதனால அன்றைக்கு அந்த கர்த்தருடைய நாள் அவர்களுக்கு ஒரு பயங்கர சோதனையா இருந்துச்சு. ஆனா நமக்கு கர்த்தருடைய நாள் அந்த காத்திருக்கிற ஆயத்தமா இருந்தவங்களுக்கு அவரோடு கூட என்ன செய்ய முடிஞ்சது? இன்னொரு அழைப்புல அதுல போய் அவர் கல்யாணத்துல பங்கு பெறுகிறவர்களாய் இருந்தாங்க. தோழர்களாய் அவரோடு கூட போனாங்க, மணவாளனோடு போனாங்க. அதனால கர்த்தருடைய எதிர்பார்ப்பு இல்லாம, கர்த்தரை ஆயத்தம் இல்லாம வருகை எதிர்பார்க்கிறவர்களுக்கு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 19ஆம் வசனம், சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு
பயங்கரமான முடிவுகள், பயங்கரமான தண்டனைகள் எப்படி வரும்னா ஒரு சிங்கத்தை போல வரும். இப்ப சிங்கத்துல இருந்து நம்ம நல்லா கொஞ்சம் அப்படியே நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். சொல்றத அப்படியே கண்ணால பார்க்கணும். ஒரு பெரிய சிங்கம் வருது. சிங்கத்துல இருந்து தப்புறது பெரும்பாடு. சரி, எப்படியோ சிங்கத்துக்கு தப்பிட்டாங்க. அவன் தப்பிச்சு குடுகுடுன்னு ஓடும்போது முன்னால என்ன வருது? கரடி வருது. என்ன செய்யறது? கண்ணு மண்ணு தெரியாம ஓடி மூச்சு வாங்க போய் அவனுடைய வீட்டுக்குள்ள போய் அப்பாடான்னு சுவத்துல கைய வச்சு அவன் மூச்சு விடுறான். அப்ப என்ன வருது? பாம்பு அவனை கடிக்குது. பாத்தீங்களா? அந்த ஒரு சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. எப்படினாலும் தண்டனைக்கு நம்ம என்ன செய்ய முடியாது? தப்பிக்கவே முடியாது. நாங்க ஒரு தடவை வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்கு போயிருந்தோம். அந்த வில்லேஜ் மினிஸ்ட்ரியில ஒரு நடுவுல ஒரு ஆறு இருக்கும். அப்ப மென்னெல்லாம் வந்து ஒரு பக்கம் அந்த பக்கம் போய் கை கால்லாம் கழுவி மூஞ்சி எல்லாம் ஃப்ரெஷ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வரும்போது திடீர்னு அவங்க எல்லாரும் குனிஞ்சு முகம்லாம் கழுவி நிமிர்ந்து பார்த்தா முன்னால அப்படியே யானை அப்படி கடந்து போக கொஞ்சம் தள்ளி யானைகள்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போகுது. அப்பாடா, ஐயோ, நம்ம யாருமே பார்க்கல. ஏன்னா எல்லாம் மூஞ்ச கழுவிட்டு குனிஞ்சிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா யானைக போகுது. ஆனா அவங்க யானை ஒன்னும் இவங்களை செய்யல. ஆனா பயந்தடிச்சுட்டு திரும்பி இப்படி வந்தா இந்த பக்கம் இந்த கரையோரத்துல கரடி. அதுக்கு தப்பிச்சோம் பிழைச்சோன்னு ஓடி வந்து எல்லாரும் வேன்ல உள்ள மேல எல்லாம் ஏறி உக்காந்தாங்க. பாருங்க, அது அந்த பயங்கரம் எப்படி இருக்கும்னு அந்த பயம் அப்படி படபட படபடன்னு இருக்கும். அப்படி ஒருத்தன் படபடன்னு வீட்டுக்குள்ள ஓடி போய் அப்பாடான்னு சுவத்துல கைய வச்சா பாம்பு வந்து கடிச்சிருச்சு. அந்த சுவத்துல இருந்த பாம்பு கடிச்சிருச்சு. எப்படி இருக்கும்? அப்ப கர்த்தருடைய நாள் வெளிச்சமாய் இராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமாய் இருக்கும் அல்லவோ? என்ன சொல்லுது? தண்டனை நிச்சயம். கர்த்தரான தண்டிக்க வரல, தன் பிள்ளைகளை சேர்க்க வருகிறார். தன் பிள்ளைகளை சொந்தமா எடுத்துக்கொள்ள வர்றாரு. ஆனா யாரும் தண்டனைக்கு தப்பிக்க முடியாது. செய்த காரியத்துக்கு தண்டனை தப்பிக்கவே முடியாது. சோ அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கர்த்தருடைய நாளை நாம சரியான ஆண்டவரோடு இருக்கிற உறவில அந்த மேன்மையில நாம அதை செய்யணும். அதை எதிர்பார்த்து இருக்கணும். அதை விட்டு துணிகரமாய் கர்த்தருடைய நாளை நாம் செய்யற காரியங்கள் எல்லாம் சரின்னு நினைத்து நாம இதெல்லாம் கர்த்தர் கவனிச்சுக்க மாட்டார், அதெல்லாம் சின்ன சின்ன காரியங்க, எவ்வளவு பெரிய பெரிய தப்பெல்லாம் இருக்கு அப்படின்லாம் நம்ம நினைத்து கொண்டு துணிகரமாய் காரியங்களை செய்வோமானால் தண்டனைக்கு நம்மால தப்பித்து கொள்ளவே முடியாது. நமக்கும் கர்த்தருக்கு இருக்கிற அந்த உறவின்படி ரொம்ப சிம்பிளா புதிய ஏற்பாட்டுல பார்த்திருக்கோம். 25ஆம் அதிகாரத்துல அந்த 10 கன்னிகைகள் எல்லாம் ஆயத்தத்தோட தான் இருந்தாங்க. எல்லாம் கர்த்தரை எதிர்பார்த்து இருந்தாங்க. But their relationship with God was not the same. 5 பேரு அவ்வளவு அன்போடு அவ்வளவு எதிர்பார்ப்போடு நான் எப்படியாவது கர்த்தரை ப்ளீஸ் பண்ணணும், நான் எல்லா தகுதி உள்ளவளா இருக்கணும்னு சரியா ஆயத்தமா இருந்தாங்க. இன்னொரு 5 பேரு 90% ஆயத்தமா இருந்திருக்காங்க. ஒரு 10% எப்படியா இவங்கள்ட்ட சமாளிச்சிடலாம், அது தீரும்னே அவங்க கொஞ்சம் கூட நினைக்கல. ஏன்னா அந்த அளவு ஆயத்தம் இருந்தாதான் அந்த மாதிரி ஒரு 4th தாட்டே வரும். என்ன தீந்துட்டா அப்படின்னு அதுக்கு ரெடியா இருக்கணும். நான் அதுல கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் எப்படியாவது கர்த்தருடைய வசனத்தை கவனிக்கணும், எப்படியாவது செய்தியை முழுசும் கேட்கணும் இப்படின்னு நம்ம அதுல ரொம்ப ஆர்வமா இருக்கணும். அதை விட்டு கொஞ்சம் ஏனோ தானோ அசதியா இருப்போம்னா சிலதெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம். அந்த 5 பேருக்கு கதவு சாத்தப்பட்டது. மீதி 5 பேர் தான் உள்ள போனாங்க. ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். The day of the Lord is a time of darkness for the wicked. துன்மார்க்கத்திற்கு அந்தகாரமாய் இருக்கும். And not one of bright hope. ஒரு நம்பிக்கைக்கு வழியே இல்லாத விதமாய் இருக்கும். அதே சமயத்துல for the righteous
It will be a day of bright hope. நீதியுள்ள மக்களுக்கு, சரியான விதத்துல ஆண்டவருடைய உறவுல நிலைத்திருக்கிற மக்களுக்கு, உற்றுமுடிய நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தைக்கு என்னங்க, அவர்களுக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு பெரிய நம்பிக்கை, கர்த்தரோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவியம். இது நாம அந்த 18, 19, 20 வசனங்கள்ல பார்க்கிறோம். இப்ப 21 இருந்து 23 இதுல தெளிவா கர்த்தர் சொல்றார். இப்படி ஒரு மனநிலைமையில ஆயத்தம் இல்லாம துன்மார்க்கத்துல இருக்கிற ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பண்டிகை ஆசரிக்கிறது, ஊழியங்களுக்கு செலவு செய்யறது, பலிகள் செலுத்துறது, ஆராதனைகள் நடத்துறது, ஸ்தோத்திர பலி, எல்லா விதமான டிஃபரண்ட் பலிகள், ஊழியங்களுக்கு செலவு செய்யறது, ஆத்மாக்களுக்கு செலவு செய்யறது, அறுவடை பலி, அதாவது அர்ப்பின் ஸ்தோத்திர பலி, அதுக்கு நிறைய செலவு செய்யறது, ஒரே நல்ல கர்த்தரை ஆராதித்து பாட்டுகள், இறைச்சல்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படித்தானே நடக்குது சபைகள்ல. பெரிய பெரிய விழாக்கள், எல்லா ஊர்ல இருந்து வந்து நல்லா மக்கள் அதை கொண்டாடுறாங்க, நன்றி செலுத்துறாங்க. ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணி அதற்கு அது ஒரு பெரிய விழா. ஒரு ஹால் திறக்காங்கன்னா அது ஒரு பெரிய விழா, எல்லாம் பாட்டு அது இதுன்னு. இப்படி அறுப்பின் பண்டிகை எல்லாம் நடக்குது. பட் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் எனக்கு பிரியமே இல்லை, நான் அதை நோக்கி கூட பார்க்க மாட்டேன், உங்க ஓசையை நான் கேட்க மாட்டேன். கர்த்தர் அதை அருவருக்கிறார். இதத்தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23, 24 சிம்பிளா சொல்றாரு சுவாமி. என்ன சொல்றாரு தெரியுமா? நீ எனக்கு வந்து காணிக்கை செலுத்தும் போது உனக்கும் உன்னுடைய சக மக்களோடும் உன் சகோதரனோடும் சரியான உறவு இருந்தாதான், நான் உன்னை மன்னித்தது போல நீ அவனை மன்னித்திருந்தாதான், உனக்குள்ள எந்த பகை உணர்வும் கெட்ட எண்ணங்களும் கசப்புகளும் இல்லாமல் நான் உன்னை நேசிப்பது போல நீ என்னையும் பிறனையும் நேசித்திருந்தாதான் உன்னுடைய காணிக்கையை நான் அங்கீகரிப்பேன். அதை நீ ஆல்டருக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னால இதெல்லாம் சரி செய்துட்டு நீ வா. இன்னைக்கு நாம கம்யூனியன் எடுக்கிறோம், காணிக்கை செலுத்துறோம், இந்த நாட்களில் இந்த காரியங்களில் எல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இதுல இருக்கிறோம். கர்த்தர் தெளிவா நமக்கு சொல்லியிருக்கிறார். அன்றைய ஆமோஸ் காலத்துல இதையெல்லாம் வெறுக்குவேன், நான் எனக்கு பிரியம் இல்லை, நான் பார்க்க மாட்டேன்ட்டாரு. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சிம்பிளா ஒரு வார்த்தையிலே சொல்றாரு, நீ என்னோடு எனக்கு காணிக்கை செலுத்தும் போது எனக்கு நீ எந்த விதமான பலிகள் செலுத்தினாலும் சரி, அதுல எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவிலும், உனக்கும் உன் சக மக்களோடு இருக்கிற உறவிலும், உன் சகோதரனிலும் எந்த விதமான கசப்போ பழி வாங்குதலோ மன்னிக்காத காரியங்கள் இருக்குமானால் உன் காணிக்கையை நான் அங்கீகரிக்க மாட்டேன். நீ இப்படிப்பட்ட இதோடு நீ என்னுடைய புது உடன்படிக்கையை நிறைவேற்றுவாயானால் அதற்கான தண்டனை, வியாதிகள், நோய்கள், சில பேர் மரணத்தையே சந்தித்திருக்கார்கள் சொல்லி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கிறோம். நல்ல நமக்கு சபையில ஒழுங்குல இதற்கான நல்ல ஆயத்தத்தை ஜபங்கள் மூலமா நம்ம சொல்றோம். ஆனா அதையெல்லாம் மனப்பாடமா சொல்லிட்டு ஒரு ரிச்சுவலா போய் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் கணக்கேற்பார். அப்படிப்பட்ட காரியத்தை அவர் அங்கீகரிக்கவே மாட்டார். எப்படி அன்னைக்கு ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது எனக்கு பிரியமில்லை, நான் கேட்க மாட்டேன்னு சொன்னாரோ, அதே போல இன்னைக்கு நம்முடைய காணிக்கையும் கம்யூனியனையும் கர்த்தர் அதே நிலையில அங்கீகரிக்க மாட்டார். இதை நம்ம நல்ல தெளிவா புரிந்து கொள்ளணும். இதுல நாம ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். அப்போ இங்க என்ன நம்ம பாக்குறோம்னு சொன்னா, நியாயம் தண்ணீரை போலவும்
நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவுது. நம்ம செய்யற காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குமா, நீதியும் நியாயமும் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையின் பாதையில ஒரு வற்றாத நதியை போல, தண்ணீரை போல அது இருக்குமா. ஜீவ தண்ணீராகிய நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நீரூற்றாய், வற்றாத நதியாய் அவர் நம்மை ஆஸ்வதிப்பார். சங்கீதம் 66:18, மீகா 6:8. இப்ப அங்க என்ன வாசிக்கிறோம்? 25, 24ஆம் வசனத்துக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன். 25, 26, 27 என்ன வாசிக்கிறோம்? இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்திரத்திலே இருந்த 40 வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோளேகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சொரூபங்களின் சப்பாரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. எகிப்திலிருந்து அழைச்சிட்டு வராரு, கர்த்தர் வழி நடத்தி வராரு, மோசே அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு வராரு, அற்புதங்களை செய்து கொண்டு வராரு. ஆனா அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? மோளேகுட கூடாரம், சொரூபங்களில் சப்பாரம். அந்த 2 மனநிலை, 2 விதமான மனநிலை. கர்த்தர் செய்யற அற்புதங்களையும் பார்க்கறாங்க, கற்புதங்களையும் அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனா அவருக்கு உண்மையா இருக்கிறது இல்ல, முழுசா அவருக்கு ஒப்பு கொடுக்கறது இல்ல. அவங்கள்ட்ட உள்ளூர அந்த உள்ள ஆழத்துல என்ன வச்சிருக்கிறாங்க? அந்த பழைய பாவ வழக்கங்கள், அந்த பழைய விக்கிரக ஆராதனைகள். ஆகையால் உங்களை நான் என்ன செய்வேன்னா, தமஸ்குக்கு அப்பாலே குடியோட்டுவேன். ஏன்னா இவங்க வடபகுதியில இருக்கிறவங்க, இவங்களுக்கு அதற்கும் மேல வட பகுதியில என்ன இருக்குன்னு சொன்னா அசீரிய நாடுகள் இருக்கு. அது இவர்கள் அந்த இஸ்ரேல் தேசத்துக்கும் அசீரிய நாடுக்கும் நடுவுல இருக்கிற பகுதி தான் தமஸ்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மேப்ல அதை பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். இஸ்ரேல் நாட்டுக்கு மேல தமஸ்கு இருக்கும், டமாஸ்கஸ். இவங்க என்ன செய்யறதுன்னா, தமஸ்குக்கு அப்பால குடியோட்டுவேன், நான் அசிரியர்களுக்கு உன்னை ஒப்பு கொடுப்பேன். எப்படி பாபிலோனியர் எருசலேம் மக்களை கைப்பற்றி நடத்தினாரோ, முற்றுகையிட்டாங்களோ, அசீரியர் வடபகுதியில வந்து முற்றுகையிட்டு அவர்கள் எல்லாரையும் அடிமையா கொண்டு போனார். அந்த இதுக்கு நான் உன்னை ஒப்பு கொடுப்பேன். தமஸ்குக்கும் தள்ளி அப்பாலே உன்னை கொட்டு போக்கும் ஒட்டுவேன். அப்போ நீ என்னை சேனைகளுடைய தேவன் என்று அறிந்து கொள்வாய், என்னும் நாமமுள்ள கர்த்தர். அப்ப ஆமோஸ் is charging Israel with observing the ritual of the Mosaic law. At the same time they followed idols. இந்த 6 லட்சத்துக்கு மேல மக்களை வெளிய கூட்டிட்டு வந்தா கூட 2 கோத்திரத்தாரையும் 20 வயதுக்கு மீறி கீழே இருக்கிற மக்களை மாத்திரம்தான் உள்ள அனுப்புனார். லட்சக்கணக்கான மக்களை ஆசீர்வாதமான ப்ராமிஸ்ட் லேண்டுக்குள்ள, கானான் தேசத்துக்குள்ள அனுப்பல. காரணம் என்னன்னா, இவங்க 2லயும் அப்படியே ஈடுபடுகிறவர்களா இருந்தாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும் நாமும் கூட. கர்த்தரை தெரிந்து கொள்வோமானால், யோசுவா கேட்கிறார் இல்லையா, கர்த்தரை விட்டு வேற யாரை நீங்க தெரிந்து கொள்வீங்க? நீங்க வேற யாரையாவது தெரிந்து கொள்வீர்களானால் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் கர்த்தரை சேவிக்காவிடில் யாரை சேவிப்பீர்கள்னு கேட்கிறாரு யோசுவா 24ஆம் அதிகாரத்துல. ஏன்னா இந்த ஜனங்கள் அப்படியே பழகினவங்க, இதையும் செய்யறது அதையும் செய்யறது. ஆமோஸ் is charging Israel with observing the ritual of Mosaic law. At the same time they followed idols. God's judicial sentence on the spiritual atrocity. God calls this a spiritual atrocity. துணிகரம், ஆவிக்குரிய துணிகரம். அதற்கு ஒரே பதில் எக்ஸைல், சிறையிருப்பு. உன்னை சிறை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. The whole kingdom will go into captivity and will be caught beyond Damascus in Assyria. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நான் உங்களை ஒப்பு கொடுப்பேன்.
இதுல இருந்து மொத்தமா சாராம்சமா இந்த 5ஆம் அதிகாரத்துல என்ன நம்ம தெரிஞ்சு கொள்றோம்? கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழணும். சின்ன பாவங்களா இருந்தாலும் சரி, அது அவருக்கு செய்கிற பலிகள், ஆராதனைகளா இருந்தாலும் சரி, ஒரே மனதோடு, ஒரே தரிசனத்தோடு, ஒரே நோக்கத்தோடு கர்த்தரை மட்டும் சேவிக்கிறதற்கு நாம் தெரிந்து கொள்ளணும். நம்ம இங்க ஒரு கால், அங்க ஒரு கால் வைத்து உலகத்தோடு ஒத்து வாழ, ஒருவேளை இன்னைக்கு நமக்கு விக்கிரக ஆராதனைகள் இல்லாது இருக்கலாம். ஆனா உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ள இருக்கலாம். நல்ல கிறிஸ்தவர்களா இருக்கலாம். பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் பலவிதமான தவறான நாள் பார்க்கிறது, ஜாதகம், குறி சொல்றது, குறி கேட்கிறது, ஊழியர்கள்ட்ட கேட்கிறது, இப்படிப்பட்ட தவறுகள்லாம் நம்ம இடத்துல இருக்குமாயின் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவே மாட்டார். அப்ப நம்ம சரியான ஆயத்தை எப்படி செய்யணும்? கர்த்தருடைய வருகை நமக்கு பிரகாசமான ஒரு நாளா இருக்கணும்னு சொன்னா நம்முடைய ஆயத்தம் சரியா இருக்கணும். இந்த சிந்தனையோடு இந்த 5ஆம் அதிகாரத்தை நாம் முடிப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்துல நம்ம 6ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆமாண்டவரே, இன்றைக்கும் எங்களுக்கு நீ தெளிவாய் காரியங்களை சொல்லி கொடுத்தீர் சுவாமி. நாங்க ஆலயத்துல செய்கிற ஆராதனைகள் சுவாமி, ஒருவேளை நாங்க இந்த புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாய் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில விட்டு அநேக வருஷங்கள் கழித்து உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுகிற இந்த நாட்களில சுவாமி, தயவாய் இறங்கி காணப்படுகிற சின்ன சின்ன குற்றங்கள், ஒரு சின்ன துரும்பு பிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய காரியங்கள், ஒரு இரும்பு கொஞ்ச நேரம் காத்துல பட்டா துரும்பு பிடிக்கும், அவ்விதமான துரு பிடிக்கும். அந்த மாதிரியான துருப்பிடிக்கிற காரியங்கள் அல்லது களிம்பு போன்ற காரியங்கள் சுவாமி எங்களிடத்துல துணிகரமாய் காணப்படுமானால் அகற்றப்பட்டு, கூறாக்கப்பட்டு, துலக்கப்பட்ட ஆண்டவரே மக்களாய் நாங்கள் காணப்பட, நம்முடைய ரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்ட மக்களாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் அதிகமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களிலும் பரிசுத்தமா இருக்க ஆண்டவரே எங்களை அழைக்கிறீர். உம்முடைய வருகைக்கு அவ்விதமாய் ஆயத்தப்பட எங்களுக்கு இந்த நாளில ஞாபகம் ஊட்டுகிறீர். நாங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் திருச்சபையும் சமுதாயமும் அப்படியாய் ஆயத்தப்பட எங்களுக்கு நீர் உதவி செய்யும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜீவியத்தை எங்களுக்கு தார, வசனத்தோடு ஒத்த ஜீவியத்தை ஆண்டவரே நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.